ஹலோ வணக்கங்க. நான் இப்போ உருளைக்கிழங்கு குருமா வைக்க போகிறேன். அதுக்கு இஞ்சி, பூண்டு, வத்தல், தேங்காய், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அதில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இங்கே அடுப்பில் வடை சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன். கடுகு போடுங்க. கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுங்க. போட்டு அதையும் வதக்குங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். கருவேப்பிலை 2 போடுங்க. போட்டுட்டு தக்காளியை போடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு வதக்குங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இந்த மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு வதக்குங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதையும் வதக்கிட்டு இந்த அரைச்சம்ல அதையும் ஊற்றுங்க. அதில் ஊற்றி தண்ணி தேவையானாலும் ஊற்றிக்கோங்க. தேவையானாலும் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா முதல்ல கொஞ்சம் தான் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து மசித்து வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுங்க. மசாலா வாசம் போனதும் போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு அதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். பார்த்திங்களா, பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா. இன்றைக்கி இதுதான் செஞ்சேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம்.